எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இங்கே பார்க்குறது. பொதுவாக நாங்கள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வந்து சென்னையை விட்டு வெளியில் பண்ணியிருக்கேன், தமிழ்நாடு சுற்றி பண்ணியிருக்கேன். பொதுவாக ஷூட்டிங் அப்படின்னாலே மதுரை கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை தஞ்சாவூர் பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. அது என்னமோ தெரியல, லாஸ்ட் ஒரு வருஷமாக ஷூட்டிங் அப்படின்னா திருச்சி பக்கம் தான் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இப்போ லாஸ்ட் 1 இயராக நான் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் திருச்சியிலேருந்து இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பரிதாபங்கள், டிராவிட், சுதாகர் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசரே வந்து திருச்சி சார்ந்தவர் தான். அதெல்லாம் தாண்டி நம்ம எஸ்கே பிரதர் வந்துட்டு திருச்சி ஆகுது. ஸோ இப்போல்லாம் திருச்சி வரணுன்னாலே ஒரு தனி எனர்ஜி வந்துடுது. ஸோ ரொட்டீன் ஆகிடுச்சு. இப்போல்லாம் திருச்சி லேண்ட் ஆனோடனே நேராக வந்து கண்ணப்பா மெஸ்ஸுக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறது, ஸ்ரீரங்கநாதன் கோயிலுக்கு போகிறது. இன்னும் ஐ திங்க் இன்னும் ஒரு 2-3 வாட்டி வந்தால் நான் திருச்சி பையனாக ஃபார்ம் ஆயிடுவேன் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்தது. அண்ட் பராசக்தி பற்றி சொல்லணும்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே இன்னும் 2 நாளில் படத்தை பார்க்க போகிறீங்க. பட் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு படம் ஒரு சில டெக்கேட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு படம் வரும். அந்த மாதிரி ஒரு படம் தான் பராசக்தி. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல். ஜிவியோட 100வது படம். என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவங்க சுதா கொங்காரா, அவங்க தான் டேரக்டர். அண்ட் அதை தாண்டி வந்து எஸ்கே சாரோட 25th ஃபிலிம். அண்ட் உங்களோட படத்தில் ஒரு சின்ன பங்காக நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்ரீலீலாவோட தமிழ் படம். அண்ட் ரவி அண்ணா வந்து அவரோட கெரியரில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் பராசக்தி வந்து நான் ஒரு விஷயம் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி பண்ணும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, இந்த ப்ராப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் அது இங்கே திருச்சியில் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ட்ரூலி இஸ் அ ப்ளஷர். சார், ஒரு சில கேள்விகள் தான், ஒரு சில கூட இல்லை, 2 கேள்வி தான். முதல் கேள்வி, சுதா மேம் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றது தெரியும். பட் ஒரு ப்ரொஃபஷன் வந்த பிறகு கதை நல்லா இருந்தால் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. எந்த மொமெண்ட்டில் நான் பராசக்தியில் இந்த கேரக்டர் பண்ணியே ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க மேம் கதை சொன்னோன்னு? சுதா மேம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நான் பரதேசி பண்ண டைம்லேருந்தே தெரியும். ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் இல்லை 2 ப்ராஜெக்ட் பேசணும். பட் ஃபிசில் அவுட் ஆகிடுச்சு, நடக்கலை. பராசக்தி எனக்கு வந்து சொல்லும்போது ஆகாஷ் தான் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொன்னார், இந்த மாதிரி சுதா மேம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிறாங்கன்னா 100% நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்கிரிப்டை படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்ன தோணுச்சுன்னா, இந்த சின்னதுரைங்கிற கேரக்டர் ரொம்ப க்ளோஸாக நான் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் ஐ திங்க் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறது ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் 50% நான் இருக்கேன்றது ரொம்ப பெருமை. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு டேக் அவே அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் பராசக்தியிலிருந்து? மிகப்பெரிய டேக் அவேயா? ஸ்ரீலீலா, ரவி மோகன் சார், சிவகார்த்திகேயன் பிரதர், இவங்க 3 பேர் தான் எனக்கு மிகப்பெரிய டேக் அவே. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல, தீஸ் ஆர் co-stars லைக் மை ஃபேமிலி. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். Jan 10 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக ரொம்ப ஃபியூரியஸாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேர்ட்ஸ். தேங்க்யூ.